ஹாய் வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா சோஷியல் மீடியா. பல பேர் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளால் அவங்க மாதிரி இருக்க முடியலையா, அவங்க எப்படி இவ்வளோ வசதியாக இருக்காங்க, எப்படி இப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, நமக்கு மட்டும்தான் கஷ்டமாக, அந்த மாதிரி வந்து பல பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுது. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் இன்றைக்கி. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு வில்லேஜில் இருந்துட்டு வந்தான். அவனுக்கு வந்து எப்போவுமே அடுத்தவங்கள பார்த்து நம்மக்கிட்ட இந்த விஷயம் இல்லையேங்கிறது வந்து ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கும். அதாவது யாராவது அவனோட உயரமாக இருந்தால் நம்ம மட்டும் உயரமாக இல்லையே, யாராவது அவனை ஒரு காரில் வந்து ஸ்கூலில் இறங்குனாங்கன்னா நம்ம அப்பா கிட்ட மட்டும் கார் இல்லையே, ஒருத்தன் யாராவது அவனோட நிறையா மார்க் வாங்கிட்டானா நம்மளால் வாங்க முடியலையே, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டே இருந்தானா. அப்படியே வளர்ந்துருக்கான். வளர்ந்தப்புறம் என்னாச்சு, அவன் கூட படித்த பசங்க எல்லாம் பெட்டர் ஆகிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஃபோட்டோஸ் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பொறாமை மாதிரி வந்துட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டானா. அப்போ வந்து அந்த ஊரில் வந்து ஒரு மாங்க் வந்திருக்காரு, அவர் எல்லாரோட ப்ராப்ளம்னையும் தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு கேட்டப்போ இவன் அவர்கிட்ட போயிருக்கான். தியானம் பண்ணிட்டு இருந்தான். முடிச்சு கண்ணை திறந்து பார்த்தப்போ இவன் சொன்னான்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்குது, என்னோட எல்லாருமே பெட்டராக இருக்காங்க, என்னோட எல்லாரோட லைஃபுமே பெட்டராக இருக்குது, என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிக்கர் ஹைட்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க, என்னால் மட்டும் ரீச் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப புலம்புனானா. அப்போ வந்து இவர் வந்து 3 விதை கொடுத்தாரான் அவன்கிட்ட, இதை போய் நட்டு வச்சுட்டு 1 மாதம் கழிச்சு வா அப்படின்னு சொன்னாரான். அப்போ வந்து ஒன்று வந்து ஒரு பூச்செடி, இன்னொன்று ஒரு மாமரம், இன்னொன்று வந்து பேம்பு மூங்கில் மரம் நட்டு வச்சுருக்கான். 1 மாதம் ஆகிடுச்சு, திருப்பி வந்திருக்கான். என்னப்பா இப்போ எப்படி இருக்க அப்படின்னோன்னா, நல்லா இருக்கேன் சாமி. ஸோ என்ன நீ இன்ஃபர் பண்ண, வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் சொன்னப்போ, நீங்கள் கொடுத்த 3 விதையில் வந்து ஒரு செடி பூச்செடி வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்க. அந்த மேங்கோ வந்து இப்போ தான் துளிர்த்து கொஞ்சம் சின்ன செடியாக வளர்ந்துருக்கு, ஆனால் அந்த பேம்பு விதை வந்து இன்னும் வரவே இல்லை அப்படின்னானா. அப்போ இவர் சொன்னாராம், அந்த 3 விதைகளும் வந்து வேறு வேறு, அதோட வளர்கிற காலம், பூக்கிற காலம் எல்லாமே வந்து வேறு. அந்த பூ வந்து சீக்கிரமாக மேலே வந்து வளர்ந்து பூக்கள் கொடுத்து மறைஞ்சிரும். அந்த மாமரம் வந்து கொஞ்சம் காலம் எடுத்து வளரும், ஆனால் சுவையான கனிகள் தரும். பேம்புவை பார்த்தேன்னா அது பல வருஷங்கள் எடுத்து தான் அது மேலே வரும். ஏன்னா அது வந்து அதை முதல்ல கிரவுண்டட் ஆக்கிக்கிறதுக்கு அது வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணி ஆழமாக போயிடும், அதுக்கப்புறம் மேலே உயரமாக வளரும் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் இவர் கேட்டாராம், நீ இப்போ இந்த இவ்வளோ நாள் வச்சுருக்கியப்பா அந்த செடி 1 மாதமாக, அந்த மாமரம் எப்போது அந்த பூச்செடியை பார்த்து பொறாமப்பட்டுச்சா, இல்லை இது 2ஐயும் பார்த்து அந்த மூங்கில் பொறாமப்பட்டுச்சா அப்படின்னு. அப்போ தான் இவனுக்கு தோணுச்சு, ஆமாம் இல்லை அதோட வேலை செய்யுதுன்னு. அப்போ தான் இவர் சொன்னாராம், அது வெற்றி அடைகிற காலம் அதுக்கு கரெக்டான நேரத்தில் வரும், அது வரைக்கும் அதோட வேலையை மட்டும்தான் அது செய்யுது. அதே மாதிரி தான் நீயும் உன்னை வந்து உயர்த்திக்க, உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க, உன்னை பெட்டர் ஆக்கிக்க உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசித்து அதை பண்ணு. உன்னோட ஃபவுண்டேஷனை உன்னை நீ ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டேன்னா உன்னால் கிரேட்டர் ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்தாரா. அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சுதான். அப்போலேருந்து இவன் மேலேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தான்னா, செல்ஃப் கேர் இஸ் க்ரோத், செல்ஃப் லவ் இஸ் க்ரோத். நீங்கள் வந்து உங்களை சுற்றி என்ன வேணால் நடந்தாலும் உங்களை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணுங்கிறத பற்றி யோசிங்க, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மட்டுமே போராடுங்க. மீதி எல்லாம் தானாக நடக்கும். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களால் உங்களோட வெற்றியை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, உங்களை வந்து எதுவுமே பாதிக்காது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூங்கில் மரமாக ரொம்ப பெரிய உயரத்தை அடைவீங்க. இன்னொரு பதில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.